எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளில் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து தேவ ஆலோசனையை சிந்திப்போம். 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியான பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரிடத்தில் அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள். அப்போ பிசாசு கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். கொஞ்சம் படித்து கொஞ்சம் பணம் சம்பாரிச்ச உடனே பேய் எங்கே இருக்குது, பிசாசு எங்கே இருக்குது அப்படின்வாங்க. ஆனால் நோய் தான் பேய், பேய் தான் நோய். இப்போ இயேசு கிறிஸ்து இதை குறித்து சொல்லும்போது, பேயை குறித்து சாத்தானை குறித்து தேவன் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது, மத்தேயு சுவிசேஷம் 10வது அதிகாரம் 10வது வசனத்தில், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறான் அன்றி வேறொன்றுக்கு வரான், நானும் அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்பட வந்தேன். திருடன், சாத்தானுக்கு பேர் திருடன். நம்மளை எப்படி திருடுவானோ தெரியாது, நம்மளை எப்படி புதைப்பானோ தெரியாது, எப்படி நம்மளை தூக்கில் மாட்டுவானோ தெரியாது. மைசூரில் ஒரு தாசில்தார் இந்த வாரத்தில் மாணவி இருக்காங்க, 2 பிள்ளைங்க இருக்காங்க, 52 வயசு. ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு லாட்ஜில் போய் தூக்கு போட்டு தற்கொலை பண்ணி கொண்டார். படித்த அறிவாளி, புத்திசாலி. அப்போ பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திருக்கிறான். இப்போ எந்த வகையில் யாரை எந்த வலையில் எந்த ஓலையில் மாட்டு விட்டுருவான். அப்போ ஒவ்வொரு நாளும் சாத்தானை எதிர்த்து நிற்கணும் அப்படின்னாக்கா முழங்கால் படி நின்று, இயேசுவே இரவெல்லாம் பாதுகாத்தீர், இந்த பகலில் நாங்கள் எந்த வகையிலும் சாத்தானுடைய வலையிலும் சிக்கி கொள்ளாமல் எங்களை வழி நடத்துங்க. அதுக்கு தான் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள். நம்ம புத்தி இருக்குது. இப்போ தாசில்தாருக்கு புத்தியே இல்லை, எவ்வளோ படிச்சிருக்காரு, அறிவாளி தான், புத்திசாலி. ஒரு இக்கட்டு, ஒரு சோதனை, ஒரு பிரச்சனை வரும்போது அவரே லெட்டர் எழுதி வைக்கிறாரு. பத்திரிக்கையாளர் கேட்குறாங்க, இந்த லெட்டரில் என்ன இருக்குதுன்னு. போலீஸ்காரர் இதை சொல்ல முடியாதுன்றாங்க. என்ன ரகசியம், எத்தனை சாபக்கேடுகள். ஒரு தாசில்தாரையே தானே தற்கொலை பண்ணி சாவறானாக்கா அதோட பிசாசு எங்கே தேடணும்? அப்போ சாத்தான் சுற்றி திரிகிறான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையில் நம்மளை சோதிக்கவும், சோதனையிலிருந்து நம்ம வாழ்க்கையை வேதனையாகி மாற்றி வேக வச்சிருவான். நரகத்தில் போட்டு வேக வச்சிருவான். இம்மையிலையும் மறுமையிலையும் தேவனை சார்ந்து வாழும்போது தான் நமக்கு தெளிந்த புத்தி. அப்பப்போ எந்தெந்த காரியத்தில் தெளிந்த புத்தியில் தேவன் நம்மளை வழி நடத்துகிற அது ஒரு வகை. நாம் அறிவாளி, புத்திசாலின்னு அப்படியே போயிட்டு இருந்தோம்க்கா பிசாசானும் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் மற்றும் வகை தேடி சுற்றிக்கிறான். ஆகவே இந்த நாளில் கூட தேவனை சார்ந்து வாழ்ந்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்போம். தேவனுக்கென்று வாழ்ந்து நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் சந்திப்போம். ஆமென்.